வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு வெத்த குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, ஒரே ஒரு அவரைக்காய் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். டக்குன்னு வெத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நீங்கள் வத்த குழம்பு பொடி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பக்கம் கற்சட்டி வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்குது. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிடுது. ஸோ ஃபஸ்ட்டு காய்க்கு வதக்கிடலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய். காய்க்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். காய் வேகட்டும். இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், அது நல்லா காஞ்சிடுது. இப்போ கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை சேர்க்குறேன். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். சக்கரவள்ளி கிழங்கு லைட்டாக வதங்கிடுது. இப்போ சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு சாம்பார் பொடி காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி விட்டுறணும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுறேன். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும். பீன்ஸ், கேரட் நல்லா ஓரளவுக்கு வெந்தெடுத்து இன்னும் ஒரு கொஞ்சம் 2 நிமிஷம் தான் வேகட்டும். மூடி வச்சு. கேரட், பீன்ஸ் நல்லா வெந்தெடுத்து இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய கேரட், பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுது. இங்கே சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மத்தியானத்துக்கு குழி பணியாரம் தான் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு தாளித்து எல்லாமே இப்போயே பண்ணிடலாம். மாவு தோசை மாவு ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் மட்டும் விட்டுக்கிறேன். பாருங்க, கொஞ்சோண்டு அடை மாவு மிச்சம் இருக்குது. அதையும் இந்த தோசை மாவில் கலந்துடுறேன். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயப்பொடி, மாவில் விட்டுறலாம். குழிப்பணியார கல் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காயிட்டோம். இப்போ மாவில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே தாளித்து கொட்டிட்டோம். இப்போ கொத்தமல்லியும் தேங்காயும் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய், எப்பயும் போல் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன், இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு. இந்த பக்கம் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெத்த குழம்பு ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். வெந்திருத்து எடுத்துடலாம்.
இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. சக்கரவள்ளி கிழங்கு போட்டு வெத்த குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. நான் இப்பயே சொல்கிற மாதிரி நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த வெத்த குழம்பு பிசைஞ்சிட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானத்துக்கு வந்து இட்லி தோசை மாவு கொஞ்சம் நிறைய மிச்சம் இருந்ததுனால நான் குழி பணியாரம் தான் பண்ணேன். ஸோ அது இப்போவே பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகாப்பொடி இருக்குது. நீங்கள் வேணும்னா சட்னி சாம்பார் எது இருக்கோ அதை கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.